I was saying even I am very eager to come down to Tamil Nadu. This month I have got a few occupancies, but next month we could really plan around. So I think we should start with our discussion today. Today's discussion will be moreover around the probability of this business, the scope of this business, what are the opportunities that we have in our hand today. So all those things will be part of today's presentation. My screen is visible to everyone. Yeah, it's visible. Clear, sir. Clear. Yeah. So I let me explain this, your introduction. Yes, sir. Please. வணக்கம் நண்பர்களே. நான் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியப்பாடுகள் குறைவா இருந்தது. அடுத்த மாதத்துல இருந்து முழுமையாக தமிழ்நாடு நோக்கி நாங்கள் கவனம் செலுத்த போறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தகவல் சொல்லத்தான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போற பிரசன்டேஷன் எல்லாமே இதற்கான முகாந்திரம் என்ன இருக்குங்கிறது காட்டுறதுக்கான. எஸ் சார், கேரியர். Okay. So like I always say, Tulsi paints ke rang, RCM ke sang. So let us have a overview of what is the scope of this business in Tamil Nadu specifically, and then we will move around to our products, our opportunities, and how we can move ahead. So as per the information I was able to gather, there are around 6,400 stores of Asian Paints, official stores. Other dealer network and retailers are there in Tamil Nadu basically. And as per my overview, so we begin our discussion with this particular scenario because we need to check what is the opportunity of our business in Tamil Nadu. I mean, we should know of what is the business that is going around us and what portion of that business are we planning to target. So this is the basic scenario of Tamil Nadu. I considered Asian Paints because it is one of the most leading manufacturer. So Nasir sir, please. Sir. Yes. இப்ப நண்பர்களே, இப்ப தமிழ்நாடு பெயிண்டோட மார்க்கெட்டை பார்ப்போம். இப்ப சந்தை எவ்வளவு பெரிய சந்தை இருக்குன்னா, அந்த சந்தையில மிகப்பெரிய ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய, மிகப்பெரிய விற்பனை பண்ணக்கூடிய பெரிய நிறுவனமான ஆசியன் பெயிண்டோட நிறுவனத்துல 6400 அங்கீகரிக்கப்பட்ட நேரடி விற்பனையகங்கள் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அது பெரிய நிறுவனம். நம்மளோட இலக்கு என்னன்னு பார்த்தா அதை விட பெருசா கொண்டு போறதுதான். ஏன்னா நம்ம 16,000 கொண்டு போறதுக்கு ஆசைப்படுறோம். இப்ப அதுக்கான வியூகம் தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா அதற்கான தரமான பொருள் நம்மள்ட்ட இருக்கு, அதற்கான எல்லா தகுதியும் இருக்கு, விலையும் அதுக்கான சாத்தியப்பாடுகளோடு இருக்கு. எஸ் சார். Now let us have a look at the statistics of our RCM in Tamil Nadu. If you look at it, there are 1,283 registered PUCs throughout Tamil Nadu. We consider 60% of those to be actively working today. So that should be somewhere around 770 PUCs actively working in Tamil Nadu. And till date, only one machine has been installed in the state. So there is yet a huge scope of how the business can happen. And we have seen this in Kerala as well, Ranjit sir, that with this scenario, more than 25 machines being already installed in Kerala region. So this is the scenario of our RCM PUCs in Tamil Nadu basically. Nasir sir. இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மகிட்ட இருக்கு, இப்பேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஆர்சிஎம்ங்கிற மிக பிரம்மாண்டமான நிறுவனம் நமக்கு எல்லா களத்தையும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கு. அந்த களத்துல உள்ளது பாத்தீங்கன்னா, இதை கொண்டு சேர்க்கிறதுக்கான, எல்லோருக்கும் இதை கொண்டு சேர்க்கிறதுக்கான தளம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பியூசி தான் சொல்றோம். அது ஒண்டர் வேர்ல்டு குயிக் இப்ப பேர் வந்து. இப்ப இதுவரையும் ஆர்சிஎம்மோட டேட்டால இருக்கிறது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 1283 ரெஜிஸ்டர் பியூசி இருக்கிறதாக தகவல் இருக்கு. நம்ம அதுல ஒரு 60% எடுப்போமே, எடுத்தா 770 பியூசிஸ் இருக்கு. ஆனா 770 பியூசிஸ்ல ஒரே ஒரு பியூசில மட்டும்தான் அந்த டிண்டிங் மிஷின் வந்து. நம்ம அந்த டிண்டிங் மிஷின் இல்லாமல் நமக்கு இந்த பியூசில அந்த பெயிண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இதை எவ்வளவு ப்ரொமோட் பண்ணாலும் நமக்கு சாத்தியப்பாடு குறைவு. இதே கேரளால பாத்தீங்கன்னா 25 மிஷின் இதுவரையும் 25 பியூசில் மிஷின் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அப்போ இப்ப களம் சரியா இருக்கு, நமக்கு வாய்ப்புகள் வழங்கியாச்சு, அதுக்கான எல்லாமே ப்ராடக்ட்டும் கிடைச்சாச்சு, எல்லாம் வருது. ஆனா நம்ம பியூசி மூலமா தான் இதை எல்லாத்தையும் கொண்டு போகணும். பியூசிகள் இதுல தயாராக வேண்டியதுதான் இப்போ தேவை. எஸ் சார்.
Now we look at the market share of various companies in our country. We see, say, Asian Paints has a 39% of market share, Berger has 12, Nerlac has 11, ICI has 6, and others there are 32% share that still goes to others. So even if we consider that all these states remain same and we conquer the entire other share that we are planning, yet there is scope of 55,120 stores in Tamil Nadu, which can be easily maintained through paints. I mean, I'm showing this because what is the scope of a paint industry? Will try to understand that way. Yes, Nasi sir. இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டுல பெயிண்டோட இண்டஸ்ட்ரி சந்தை. அப்ப பெயிண்டோட சந்தை எவ்வளவு பெருசுங்கிறது காட்டுறதுக்காக தான் அந்த ஸ்கிரீன்ஷாட். இதுல பாருங்க, அங்க உள்ள ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா, ஆசியன் பெயிண்ட்டுக்கு இந்த சந்தையில 39 விழுக்காடு அதோட ஆளுமையில இருக்கு. அடுத்தது பெர்கர் பெயிண்ட்ஸுக்கு 12%, அடுத்து நெரலாக் பெயிண்ட்ஸுக்கு 11%, டியூலக்ஸ் பெயிண்ட்ஸுக்கு 6%, ஆனா அதர்ஸுக்கு 32%. இதுதான் உண்மையான ஒரு டேட்டாவோட முடிவு. அப்ப இதுல என்ன இருக்கு, நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு இதுல பார்த்தோம்னா, நம்ம 5120 ஸ்டோரை உருவாக்க முடியும். இந்த 32% அதர்ஸ் இருக்குல்ல, அந்த அதர்ஸ் நம்ம முழுமையா அதை ஆக்குபை பண்ண முடியாது. இதுதான் இதற்கான செய்தி. எஸ் சார். So usually what happens is, if we think for ourselves, where would we like to buy our paint from? I am starting this discussion in this direction because if any leader in RCM is planning to go ahead with a huge business in paint, we have to come up with various tinting machine stores in our area. Until and unless we start doing it, we will not be able to generate that particular business. So a simple thought that we give to ourselves is, where would we like to buy our paint from? Stores where we get all the accessories regarding paints, a store's owner who has experience of the paint industry, stores where we get after sales service, stores where the material is instantly available, and stores where architects and builders can anytime they can go physically visit the store and they can pick their material from there. So these are the basic features which are required when we come down to a paint shop. If we want to buy paint for our own houses, don't we think we need these kind of basic entities in our area where we rely on, where we trust on? Sir. எஸ் சார். இப்போ இந்த ஸ்லைட்ல நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எங்க போய் பெயிண்ட் வாங்குவோம்? பெயிண்ட், இப்போ ஒரு மனிதருக்கு பெயிண்ட் தேவைன்னா எங்க போய் வாங்குவார்? இந்த கேள்விக்கு இது ஏன் பேசுறோம் அப்படின்னா, நம்ம ஆர்சிஎம் லீடர்ஸ் எல்லாமே பெயிண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருந்திருப்போம். பெயிண்டை பத்தி நமக்கு ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கும். ஆனா பொதுவா நம்ம ஒரு சாதாரண ஒரு நுகர்வோரா இருந்து பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா எங்க போய் வாங்குவோம்? நமக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும். அங்க போனோம்னா அங்க அந்த பெயிண்ட் சார்ந்த எல்லா தகவலும் சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஆள் அங்க இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அங்க அவங்களோட சேல்ஸும் சர்வீஸும் நமக்கு, அவங்களோட விற்பனையும் நம்மளோட ரிசீவ் பண்ற மெத்தடும் சரியா இருக்கணும். அடுத்தது என்னது, உடனே கிடைக்கும். நம்ம கேட்க போற பெயிண்ட் உடனே கிடைக்கணும். அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ், பில்டர்ஸ், இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்ட நேரத்தில் பொருள் கிடைக்கக்கூடிய தகமை இருக்கணும். அப்ப இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பெயிண்ட்ங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வியாபாரம் செல்லுபடியாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம கொண்டு வரணும் இந்த டிண்டிங் மிஷின். டிண்டிங் மிஷின் இல்லாவிட்டால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. பார்த்து எல்லாமே சாத்தியம் இல்லை. அப்போ ஒவ்வொரு டிண்டிங் மிஷின் எங்க வரும்? ஒவ்வொரு பியூசிலையும் கொண்டு வரணும். அப்ப பியூசிகள் இதை நோக்கி நகரணும். ஏன்னா ஆர்சிஎம் பண்ணக்கூடிய லீடர்ஸ் எதை சார்ந்து இதை பண்ண போறோம்? நேரடியாக பியூசி சார்ந்துதான். இந்த டிண்டிங் மிஷின் உள்ள பியூசி சார்ந்துதான். ஏன்னா துளசி பெயிண்ட் நமக்கு பெயிண்ட் கொடுக்க தயாராயிருச்சு, டிண்டிங் மிஷினை கொடுக்க தயாராயிருச்சு. அடுத்தது நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் நமக்கு பெரிய களத்தை உருவாக்கி தந்துருச்சு. இதுதான் செய்தி. எஸ் சார். So these are images of few of our exclusive paint stores. Obviously these images are from Kerala. There were a few more images from other states which I have not incorporated yet, because Kerala was the first state to do this. So I always have that particular thing in my heart for Kerala, and I'll be keeping it this way always whenever I'm presenting. So these are a few exclusive stores which have been, implemented in Kerala. And these a few of the images taken when we were with Murthy sir in Kerala. So more than 25 stores already being set up specifically for paint.
Now, these kind of stores are very much necessary if you want to do paint business. If you are looking forward for a huge business in a paint industry, if we look at the quantum of business that can be generated, the humongous, the huge business volume that we could get in our business, we need these stores in our area, at least one store in each area, so that we can start our business from. So I would say now this is a business opportunity. So how this is a business opportunity, we'll move on to the next slide once Nazir sir is done. எஸ் சார், எஸ் சார். நண்பர்களே, இப்ப பாக்குறீங்களே இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர்சிஎம் பெயிண்ட் ஸ்டோர்ஸ், இந்த படம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளால திறந்து இருக்கக்கூடிய 25 ஸ்டோரோட ஒரு படங்கள். நான் மூர்த்தி சாரோட கேரளால இருக்கும்போது எடுத்த படங்கள் இதெல்லாம். ஏன்னா நான் இப்ப வேற வேற மாநிலங்கள்ல எடுத்த படங்களும் இருக்கு. பட் அதை விட எனக்கு சிறப்பா இதைத்தான் கையில வச்சிருந்து தோணுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு துளசி பெயிண்ட பிரம்மாண்டமா கொண்டு வந்து மிகப்பெரிய நம்பர் 1ல இருக்கிறது கேரளா தான். அந்த கேரளால இவர் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் திறக்கும் போது இந்த பொருள் மக்களுக்கு பார்வைக்கும் தனியான ஒரு அங்கீகாரம் பெறதுனால இது மிகப்பெரிய வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன நம்ம புரிய வேண்டியதுன்னா, தமிழகத்திலையும் நமக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மாதிரி ஷோரூம் இருக்கணும். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமா இருக்கணும். சும்மா 10ஓட 11 உள்ள வச்சுக்கிட்டு இருந்து வெளியே தெரியாம இருக்கக்கூடாது. இது ஒரு இன்வைட்டிங் ஒரு ஒரு விஷனா இருக்கணும். விஷனபிள் இன்வைட்டியா இருக்கணும் ஸ்டோர். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான சாத்தியங்கள் இருக்கு. இதை எப்படி கொண்டு போறதுங்கிறது பேசுவோம். எஸ் சார். So like I was saying, a paint store, a tinting machine is basically a business opportunity. I always say this is a business opportunity. Now let us just figure out how this is a business opportunity. If any paint stores in your town, in your city, anywhere, any corner of the area, you will see there will be at least 5 contractors who repeatedly buy paint from that particular paint stores. There will be 5 contractors who are always buying it from him. A contractor is called a contractor only if there are 2 painters below a contractor. At least 2 painters who are painting every day could have a contractor above them. A painter has to paint worth rupees 2000 every day so that he can get his daily wages, or a contractor can afford him. If we do these multiplications of 2000 into 2, 4000 into 5, 25, 4000 into 5, 20,000 for 25 days. Also, if we look ahead, so 5 lakh rupees business a month by a paint stores, which is approximately 2,50,000 business volume per month by a shop, is very basic. If somebody learns to run a paint shop properly, if he tries to understand the odds of the paint industry, if he tries to understand how this industry works, what are the care that we have to take, if he has a good team of painters, he can obviously generate business of 5 lakh rupees a month right from the beginning, or say maximum 6 months down the line he has started his paint stores. So this business is, you have to meet less people, less effort, and more business can be generated, more volumes can be generated by doing paint in RCM business. And if you just check an average material which is required for, you know, a smallest house would not be less than 30,000 rupees, and which could easily go up to 1 lakh rupees. So if we look at this scenario, at least 15,000 BV to 50,000 BV per house. If we as a leader, if we as a RCM team decide to paint at least 2 houses every month, 1 lakh business volume on our own ID is easily possible by doing RCM Tulsi paints. Sir, please. எஸ் சார். இப்போ இது நண்பர்களே, இதுல ஒரு வியாபார வாய்ப்பை பற்றி பார்ப்போம். இப்போ துளசி பெயிண்டோட வியாபார வாய்ப்பை பற்றி பார்ப்போம். வியாபாரம் எங்க நடக்க போகுது? இது பெயிண்ட் அடிக்கக்கூடிய வீடுகள், கடைகள், நிறுவனங்களுக்காக தான் இது நடக்க போகுது. அப்ப அது யாரை நோக்கி நம்ம நகரணும்? நம்ம ஒரு டீலர், ஒரு டிண்டிங் மிஷின் வச்சு ஒரு டீலர் இருக்காரு. இப்ப நம்மள்ட்ட ஆசியன் பெயிண்ட்ல இருக்காரு. இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல உள்ள எல்லாத்துலயும் இருக்காரு. அப்ப அவங்க இருக்கும்போது எதையை நம்பி அவங்க பண்ண முடியுது அதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டீலருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கான்ட்ராக்டர், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரி 5 பேர் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் 2 பெயிண்டராவது அவர் கையில இருப்பார். ஏன்னா அந்த பெயிண்டர் தான் இவருக்கு கான்ட்ராக்டருக்கு வேலை கொடுக்கிறவர், கான்ட்ராக்டர் தான் வியாபாரம் கொடுக்கிறவர் டீலர். அப்போ ஒவ்வொரு பெயிண்டரும் அவர் வாழ்க்கையை ஓட்டணும்னா, அவர் குடும்பத்தை நகர்த்தணும்னா, அவருக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு அவர் ஒரு பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணா தான், 2000 ரூபாய் பெயிண்ட் அடிச்சாதான் அவர் சர்வே பண்ண முடியும். நம்ம பாக்குறது எல்லாமே குறைந்தபட்சம். அப்ப 2000 பெயிண்ட் பண்ணக்கூடிய
2 பெயிண்டர் இருக்கும்போது 5 கான்ட்ராக்ட் இருக்கு, 10 இருக்கும்போது இப்ப எல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான சேல்ஸ் கண்டிப்பா இருக்கு ஒரு டீலர் அவரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக, அவரோட சேல்ஸை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ அதுல 2,50,000 பிவி கண்டிப்பா கிடைக்கும். யாரு அந்த டீலர், அவரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து டீலரா இருக்கிறவங்க. இப்ப அப்படி நடக்குது. இப்ப இன்னொரு பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். ஒரு வீட்டுக்கு குறைந்தபட்சம் பெயிண்ட்டுக்கான செலவுன்னு பாத்தீங்கன்னா 30,000 குறைஞ்சபட்சம் வரும். 30,000 என்பது 1,00,000 வரை ஒவ்வொரு வீடுகளோட பெரிய வீடுகளோட அளவுகளை பொறுத்து இருக்கு. அப்ப 30,000 இருந்து 1,00,000 வரை உள்ள வீடுகளுக்கு 15,000 இருந்து 50,000 பிவி வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆர்சிஎம் மெம்பர்ஸ் லீடர்ஸ் என்ன எதை நோக்கி நகரணும்னா, ஒவ்வொரு மாதமும் 2 வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய கான்ட்ராக்டை நம்ம எடுக்கணும். நம்ம கான்ட்ராக்டர்கள் நம்ம பிடிக்கணும். நம்ம 2 வீட்டுக்கான பெயிண்டை நம்ம கொடுக்கணும். இந்த நிலைமைக்கு வரும்போது நமக்கு அதிகபட்சமாக 1,00,000 பிவி அதிலேயே தனியா வரும். மாசம் மாசம் 1,00,000 பிவி வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. வெறும் வெறும் 2 வீடு மட்டும் பிடிச்சா. நமக்கு திறமை இருந்தா நிறைய அதிகம் பிடிக்கலாம். நமக்கு திறமை இருந்தா அதிகம் பெயிண்டர்ஸ் அணுகலாம். சார். So this was the opportunity that I wanted to personally show, sir, of what is the opportunity of paint business in Tamil Nadu and what is the benefit of installing a tinting machine, why they are required, why exclusive paint stores are required, so that maximum people can, avail the business, maximum leaders can suggest the and the products are easily. Recently, we have here. Now the material shall be available at depots. Previously, what used to happen is a PUC has to order to the company. Company used to send it to PUC, and then PUC used to bill it. That bill company used to do. PUC used to submit us. We used to sell it to the head office at Bilwada, and then the business volume used to be, added to the account. So it was a tedious process, and a lot of people in our business didn't want to go through all this efforts. So we now the material is available and open for a few states in the southern part of the country. It is not open for all the states throughout the country. After Kerala, we have done this for Tamil Nadu. Ranjit sir, we have, the setting in the software has specifically been done so that the orders from only these states can be accepted. Orders from other states cannot be accepted. So post Kerala, we did it with Tamil Nadu, we did it with Karnataka and Maharashtra. Andhra Pradesh, we have done for it. So once the material is in the depot, a PUC can order directly from the depot. He can pick it up from the depot. Once the material he gets it from the depot, he'll be able to use his own software. The very software which he uses for all other RCM products can be used for billing. The business volume will be immediately added to the direct sellers account, our leaders account, our distributors account, and joining using a paint product can be done now. Once we are through this system, a lot of time we want some painter to join our system, but we have to recommend him to buy some other products to join our system. Once you have, which was available in the depot, you pick it up for the PUC and then you give it to any painter, he can join using that particular product as well. So a primer bucket or a paints bucket, and he will be a part of RCM business. So the next point which I would like to highlight is, obviously the entire packaging has changed now. Previously, in fact, the new packaging material has already been being dispatched. Previously, there was an identical or a uniform packaging for all the variety of different products, but now new packaging for all the products has come up. We have come up with 200 ml samples. When this slide will come, I'll definitely have a detailed discussion about the new brochure and the samples. And one more thing, Ranjit sir, in the last meeting, I told you that the competitors have come up with a new prices. They have their prices have increased. Yet again, yesterday I've gotten news that Ranjit sir?
Yes, sir. Is audible? No, sir. No. Breaking. Again, the prices have gone up. So, Sumit sir, 1 second. Oh, That we didn't hear that news. no problem. I heard. Carry on, please. So the price rise, post price rise, I'll be sharing one more comparison where we will be in upper hand, because the market prices have yet again gone up. So we'll be showing the difference in our prices and the products available in the market as well. Please, Nasir sir, please. You can complete totally. Sir, I'm done with the this particular slide. Okay. Yes, please. நண்பர்களே, இதற்கு முன்னால வரையும் நம்ம துளசி பெயிண்ட் வந்தது எப்படி வந்தது பாத்தீங்கன்னா, துளசி பெயிண்ட் தனியாக ஆர்டர் பண்ணணும். துளசி பெயிண்ட் கம்பெனில அந்த பொருள்கள் வந்து நேரடியா வரும், ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா வந்து சேரும். வந்த பிறகு அதை துளசி பெயிண்ட்டுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோங்கிறது பில்ல அனுப்பணும். பில்ல அந்த அனுப்பணும்னா அவங்களுக்கு எந்த ஐடியில அடிக்கணும்னு அனுப்பணும். அவங்க அதை பில்வாராக்கு அனுப்புவாங்க. பில்வாரா கம்பெனிக்கு அனுப்பணும். நம்ம சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் ஆகி அவங்களோட பிவி அதுல அக்குமுலேட் ஆகுங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருந்தது ஆரம்பத்துல. அதெல்லாம் இப்ப கலைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப என்னாச்சு, முழுமையாக நேரடியாக டெப்போலே கிடைக்கும். இதுவரை நம்மள்ட்ட எஃப்எம்சிஜி பொருட்கள் எப்படி கிடைக்குதோ, நியூட்ரிசார்ஜ் பொருள் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரியே கிடைக்கும். அப்போ டெப்போல எல்லா பொருளும் ஆர்சிஎம்மோட மற்ற பொருள்கள் போலவே கிடைக்கும். அதுல அப்ப இன்ஸ்டன்டா பிவி கிடைச்சிடும். இப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது நம்ம ஆப்ல பில் பண்ணும்போது நமக்கு உடனே வந்துடுதுல பிவி, அந்த மாதிரி பிவி வந்துடும். இது 2வது ஒரு முக்கியமான அப்டேஷன். இது அடுத்தது, ஒரு பெயிண்டரை நம்ம இதை இணைக்கிறோம். ஏன்னா பெயிண்டருக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்க முடியாது. பெயிண்டரையும் ஜாயின் பண்ணி விட்டா தான் ஒரு லீடர்ஸ் அடுத்தடுத்து கடந்து போக முடியும். அப்ப பெயிண்டர்கள் இதுல மெம்பர் ஆக்கும் போது என்ன சூழ்நிலை இருந்தது முதல்லன்னா, ஆர்சிஎம்ல சேர்றதுக்கு 1000 பிவிக்கு ஒரு பொருள் ஏதாவது பொருள் வாங்கும் போது தான் ஐடி கிடைக்குங்கிற சூழல் இருக்கும்போது, பெயிண்ட் வாங்க விரும்பக்கூடிய பெயிண்டருக்கு நம்ம 1000 பிவிக்கான அப்ராக்சிமேட்லி 2000 ரூபாய்க்கான ஒரு ஆர்சிஎம் பொருள் வாங்கினப்பறம் தான் ஐடி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் கிடைக்குங்கிற ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருந்தது. அதையும் தளர்த்தியாச்சு. இப்ப இதுல என்ன ஆகுது, நேரடியா ஒரு பெயிண்ட் பக்கெட்டை வாங்கி அவர் உறுப்பினரா மாறிடும். அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. பேக்கிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த எப்படி இருக்கு, அந்த முதல்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரே மாதிரி டப்பாலையே ஒரே மாதிரி இருந்து பேர் மட்டும் எழுதப்பட்டிருந்தது, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசத்தை. அது அடையாளம் கண்டுபிடிச்சு சிக்கலா இருந்தது, புரிதல்ல சிக்கல் இருந்தது. இப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான யூனிக்கான பாக்ஸ் ஒரு பேக்கேஜஸ் உருவாக்கியாச்சு. அடுத்தது 200 மில்லி சாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு. பொதுவாக ஒரு பெயிண்டருக்கு இதை பத்தி பெயிண்ட் சிறப்பானதுன்னு சொல்லும் போது அவர் அதை நம்புறதுக்கு நம்மள்ட்ட ஒரு 5 லிட்டரோ ஒரு 10 லிட்டரோ 40 லிட்டரோ 20 லிட்டரோ வாங்கி ட்ரை பண்றதுக்கு எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கணுமேங்கிறதுக்காக இப்ப 200 மில்லியில சாம்பிள் பாக்ஸஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்போ எந்த ஒரு பெயிண்டருக்கும் ஒரு ட்ரையல் பாக்குறதுக்கு, ஒரு பரிசோதனைக்காக நம்ம ஒரு 200 மில்லி ஒரு டப்பா கொடுக்க முடியும். அது இப்ப அடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ப்ரௌசர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்ப மார்க்கெட்ல உள்ள நம்மளோட போட்டியாளர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுமை செய்து கொண்டிருக்க பெயிண்ட் கம்பெனில எல்லாம் பெயிண்டோட விலை மிக அதிகமா ஏறி போச்சு. இப்போ அது இன்னும் ஏற போகுதுங்கிற தகவல் வந்திருக்கு. அதை பத்தி அதுக்கும் நமக்குமான அவர்கள் என்ன ஏறினாலும், அவங்களுக்கு எவ்வளவு ஏத்தினாலும் எவ்வளவு இறக்குனாலும் நம்ம தான் நம்ம கைதான் உயர்ந்திருக்கும். ஏன்னா நம்மளோட தரமும் நம்மளோட விலையும் உயர்ந்திருக்குங்கிறதுக்கான உங்களுக்கு ஒப்பீட்டு அளவான ஒரு கம்பேரிசன் சார்ட் பார்ப்போம். எஸ் சார். Sumit sir? Now let us have a look at our products yet again. Yeah, your signal is weak. Sumit sir, one more thing, sir. Hello. Can you hear me? Yes, sir. Yeah. Sir, you are audible, sir. Please. Ranjit sir, you are audible. Hello. 1 second, no? Sir. Oh, okay. Sir, right now, am I audible? Yes. Okay, right, sir. So actually, last time when we met at Kerala platform, sir, you were talking about some offers for some display materials for the exclusive shop, sir. Right. Yeah. So here in Tamil Nadu, आपने अभी बोला नहीं है? No, obviously we have not come up with a basic policy regarding that. So we have not started supplying it immediately. But obviously, Ranjit sir? Both of us are having this problem. Usually, I used to have the problem. Yes, sir. This time you are clear.
Sumit sir, yeah, one second, Raju sir. We are just because heavy raining is there all over India, so might be because of that. சார் ஸ்லைடு இருந்தா கூட நீங்களே சொல்லிக்கே இருக்கலாம்ல. அவரே வந்து வேற பாயிண்ட் பத்தி பேச இல்ல அவர் வேற பாயிண்ட் பேச போறாரு. ஸ்லைடு சொன்னதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார்ல. ஓகே ஓகே. Actually, yeah. Ranjit sir. Yes, he came back. Yes. Sumit sir, please. Yeah. Probably it got disconnected for some reason. Yeah. Okay. I was out of it. So obviously we are coming up with these because any builder or architect who wants to, check the finish of the product and it is directly available at the stores, it becomes much easier for him to, make that decision, that particular decision. So once we come up with stores in Tamil Nadu as well, we'll definitely come up with those types of displays, obviously here as well. So I just move ahead with the Nasir sir, you just convey this particular message to the team for whoever is planning to install tinting machine, whoever is planning to come up with the stores, it will be helpful for them actually. Yes, grateful. நண்பர்களே, இப்ப ரஞ்சித் சார் கேட்ட மாதிரி இப்ப கேரளால சுபித் சார் சொல்லியிருக்காரு, நம்ம ஒரு ஸ்பெஷலா பிரம்மாண்டமா எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோர்ஸ்க்கு எல்லாமே ஒரு டிஸ்பிளே ஒண்ணு கொடுக்குறாங்க. டிஸ்பிளே ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு இன்ஜினியரோ வந்து பார்க்கும்போது இது எப்படி பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அப்படி லைவாவே ஒரு டிஸ்பிளே இருக்கும். இது எனக்கு சரியா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டிஸ்பிளே இப்பதான் பிளான் பண்ணியிருக்காங்க. விரைவில் அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரும். எஸ் சார். So we'll just get an overview of all of our products. We'll just have a look at those because we won't be discussing it into very detail. Ranjit sir, we could have a paint specific meeting now. Next meeting for Tamil Nadu shall be paint specific. We have had enough of discussions regarding the scope of this particular business. Now next meeting will be specifically the application of the product and everything which is centralized to the products. So yeah, this is basically there are 3 primers in our system. A primer is a coat which is applied before applying paint. It is a surface preparation coat that we have to apply so that your expensive paint can be applied over it. So there are 3 primers in RCM. The very first one is for the interior surface, the very basic one, which is Polar Cement Primer. The next primer to the system is Mint Exterior and Interior Primer, which can be applied for the exterior as well as the interior surfaces. And the third primer in the system is the Premium Base Coat. Its name is Blaze Premium Base Coat, which shall be used for all the premium emulsions. If you are going to apply premium quality paint, one should be using a good quality primer, and therein we suggest Blaze Premium Base Coat. Now, so sir, you can just finish off with the primers and then we can, move around for the. Yes, sir. நண்பர்களே, இப்ப அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இப்ப பண்றது எல்லாமே இதுக்கான வாய்ப்பு எப்படி, நம்ம பொருள் என்னங்கிறத பத்தி பேசணும். இப்ப பெயிண்டை பத்தி நுணுக்கமான விஷயங்கள் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல பேச போறோம். பொதுவா நம்மள்ட்ட இருக்கிற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப முதல் இது பாத்தீங்கன்னா பிரைமர்னு பாத்தீங்கன்னா 3 வகையான பிரைமர் இருக்கு. பிரைமர்ல எனக்கு பிரைமர் எப்ப பயன்படுத்துவாங்க, ஒரு கட்டடம் கட்டி சிமெண்ட் பூசின அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னால் அந்த பிரைமரை போட்டு பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்டோட தரம் நல்லா இருக்கும், இழப்பு இருக்காது, அதுக்காக அடிக்கிறாங்க. அப்ப அதுல நம்மகிட்ட இருக்கிறது குறைவான தரத்தில் உள்ளது பாத்தீங்கன்னா போலார் பிரைமர்னு பேரு. அப்போ அது சிமெண்ட் பிரைமர், அது இன்டீரியருக்கு மட்டும், வீட்டுக்கு உள்பக்கம் பூசுவதற்காக மட்டுமே. ரெண்டாவது அதை விட கொஞ்சம் உயர்வானது நெக்ஸ்ட் ஒன் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுக்கான மின்ட்னு ஒரு இடத்து இருக்கு, அது ஒரு தரமானது. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் வெளிப்புறமும் பூசலாம், உள்புறமும் பேசலாம். இது வாட்டர் பேஸ்ட். முதல்ல பார்த்தது நம்ம சிமெண்ட் பேஸ்ட். அப்ப இது வாட்டர் பேஸ்ட் இருக்கனால இது ஒரு இன்னும் தரம் கூட உள்ளது. மூன்றாவது மிக தரமானதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம காஸ்ட்லி பெயிண்ட் அடிக்கிறோம், நம்மளோட வசதியானவங்க வீட்டுல பெயிண்ட் அடிக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கு அதை தக்க வைப்பதற்கான ஒரு குவாலிட்டி தான் நெக்ஸ்ட் ஒன் சார், பிளேஸ். இந்த பிளேஸ் பிரைமர் பண்ணும்போது அதுவும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர். ஏன்னா ரொம்ப வசதி நிறைந்தவர்கள் அல்லது பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் இந்த மாதிரி அதிகம் செலவு பண்ணி தரமான பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு இந்த பிரைமர் போடும்போது அந்த பெயிண்டோட தன்மை அப்படி மங்காம நிற்குங்கிறதுக்காக. எஸ் சார்.
there is one putty as of today we are supplying. Basically, putty available in the market is in the cement form. It is the powder based putty, but RCM comes up with a polymer putty. We usually in our meetings we always do with those experiments also of pouring some water on polymer putty at against the cement based putty available in the market. This putty is much tougher. It is much harder than those than the other putties available in the market. So obviously, cement-based putty is the requirement of the market, the powder putty. In the coming days, we will come up with that product as well. But as of today, we are giving polymer putty in RCM, please. அடுத்ததாக நம்ம புட்டியில வந்து பாத்தீங்கன்னா, புட்டியில இதுவரை மார்க்கெட்ல இருக்குது எல்லாமே பவுடர் புட்டி தான் இருக்கு. பவுடர் புட்டி தான் பயன்படுத்திக்கிறாங்க. நம்மள்ட்ட ஆர்சிஎம்ல உள்ள புட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, துளசி பெயின்ல இது பாலிமர் புட்டி. இதை நம்ம தொடர்ந்து இப்ப இந்த லாக்டவுன் வந்ததுனால நம்ம வர முடியல. நேரடியா கேரளாவில் வந்து நாங்க அதுக்கு செயல்முறை விளக்கம் காமிச்சிருக்கிறோம். இதுலயும் தண்ணியை ஊற்றி நம்ம ஏற்கனவே மார்க்கெட் இருக்கக்கூடிய பவுடர் பொட்டிலையும் தண்ணி ஊற்றி வித்தியாசமா இது எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறத காமிச்சிருக்கிறோம். ஆனா பவுடர் பொட்டி நம்மள்ட்ட இல்லை. இப்போ விரைவில் அதுதான் அதிக டிமாண்டா இருக்குன்னு கேள்விப்படுறோம். இப்போ அதையும் விரைவில் கொண்டு வருவோம். சார். Now, if we look at the interior emulsions, there are two interior. If you look at the basic emulsions, there is one basic interior emulsion. Its name is Grace, and one basic exterior emulsion. Its name is Fame. So, Grace interior emulsion is an entry-level interior emulsion. It is better than the other, previously used product like distempers and everything which people used to use previously. So this is a basic interior emulsion. Its name is Grace. And whereas similar kind of exterior emulsion we have, the entry level exterior emulsion which can be applied from outside, its name is Fame. Fame exterior emulsion, sir. அடுத்ததாக பாத்தீங்கன்னா எமல்ஷன். இதுல ரெண்டு வகை நம்மள்ட்ட இருக்கு. இப்ப மார்க்கெட்ல ஏற்கனவே மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எமல்ஷனோட இது சிறப்பானது. இப்ப அதுல பேசிக் லெவல் ஒன்று, ஒரு ஹையர் லெவல் ஒன்று இருக்கு. பேசிக் லெவல் பாத்தீங்கன்னா அது பேரு கிரேஸ். இந்த கிரேஸ் பெயிண்ட் மார்க்கெட்ல இருக்கிறதோட சிறப்பான தரமான பெயிண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் சார், இது இன்டீரியர். இது உள்பக்கம் மட்டும், வீட்டுக்குள்ள மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அடுத்தது இப்ப ஃபேம்ங்கிறது ரெண்டாவது நமக்கு. இது நமக்கு வீட்டுக்கு வெளியாக, அந்த கட்டடத்துக்கு வெளியாக. இப்போ எக்ஸ்டீரியர் எமல்ஷன் இது. அப்போ அது இன்டீரியர், இது எக்ஸ்டீரியர். எஸ் சார். Now, similarly, there are two products in the premium segment. We have got one premium interior emulsion, which gives us a premium finish, and one premium exterior. கட்டாய். சார் வாய் சொல்ல போய் வருது. யாருது? Sir, he is having some problem. அவருக்கு ப்ராப்ளம். His network is not good. எங்க வந்தோம்? இல்ல. வந்துட்டல. இப்போ வரும். புறத்தே போய். Sir, I'm facing a few issues today. I suppose. I don't know. Sir, we can do one thing, sir. Sir, you can mute your video. You can stop your video, then more coverage will be. Acha, okay. I would do that definitely. Once a second. Okay. So probably we'll get a better understanding now. So yes. We'll just. So there are two emulsions basically in the premium category is what I was saying, which is Vibe premium interior emulsion and Aura premium exterior emulsion. These emulsion gives much premium finish than those of the entry level emulsions, but yet these are the mid-range products, I would say. Please, sir. நண்பர்களே, அடுத்து முதல்ல நம்ம பார்த்த ரெண்டுமே நமக்கு சாதாரண ஒரு ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. ரெண்டு எமல்ஷனும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர். இப்ப பாக்குறது பிரீமியம் நல்ல குவாலிட்டி, தரமானது, அதை விட தரமானது. அதுல வைப்னு ஒன்று இருக்கு, இன்டீரியர் எமல்ஷன். நெக்ஸ்ட் ஒன் சார், ஆவுரா அவர் எக்ஸ்டீரியர். அப்ப உள்ள பூசுவதற்கு வைப், வெளியே பூசுவதற்கு ஆவுரா. இது ரெண்டும் தரமான ப்ராடக்ட்ஸ். ஆனா இது மட்டும் தான் தரம்னு சொல்ல போறது இல்லை, இதை விட தரமானது நமக்கு காத்திருக்கு. எஸ் சார்.
Now there are two special products. One of those is all-rounder, which can be used on the exterior as well as the interior surface. It gives a beautiful shine. It has a very premium, elegant look, which is all-rounder. And number of shades are much higher. Number of shades that can be made are much higher in all-rounder. Coverage obviously is better in all-rounder, and the entire look is very, very luxurious for the interior as well as the exterior surface. Sir. அடுத்து ரெண்டு இருக்கு. ரெண்டு தரமான பெயிண்ட் இருக்கு. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பயன்படுத்தக்கூடிய. அதுல ஆல்ரவுண்டர் ஒண்ணு இருக்கு. இந்த ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது. இதுல ஒரு தரமும் நல்லா இருக்கும், அது தோற்றமும் நல்லா இருக்கும். அது இன்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணலாம். மிக சிறப்பான லுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அது குவாலிட்டி மிக சிறப்பானது. எஸ் சார். And this is the new one of the new product which we have introduced in the RCM segment, and this product has already started moving out. We have already sent a few of these products in Kerala also. Now this is a metallic finish paint which can be applied on walls. This is specifically for walls, which can be applied on the exterior as well as the interior portion of the walls, and it gives a metallic finish. There are two shades which we have sent, which is gold and silver, but a lot of shades can be made out of those. So this is one new product which has been introduced recently in our product line. Sir. Wonderful, sir. அடுத்தது நம்மகிட்ட வந்து இந்த ஷைன் வந்திருக்கு, எம்டிஎல் ஷைன் இருக்கு. இது மெட்டாலிக். இப்ப மெட்டாலிக்னு என்னது, ஒரு கட்டடங்களுக்கு பூசக்கூடிய மெட்டாலிக். எப்பவுமே இரும்புக்கு கேட்டுக்கு இந்த மாதிரி தான் மெட்டாலிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது கட்டடங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயிண்ட். இது இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப கேரளால எல்லாம் ஆர்டர் வந்திருக்கு, அதை அனுப்ப போறோம். இது ஒரு இதுவரை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எஸ் சார். இது ஆல் ரவுண்டுக்கு அடுத்தா சார்? ஆமா, அடுத்தது புதுசு. Now this is the Nasser sir, we are done with the all-rounder and metallic, right? Yes. Yeah. Metallic. All-round metallic. Yeah, both of these products we have gone through. Now we'll go through the overview of all our products, which I'll be showing in the next slide. So yes, sir. These are the three primers which we were specifying: Polar, Mint, and Blaze. Now this is one polymer putty that we do. There are two basic emulsions, premium interior, and there are two special products in our line, which is all-rounder and metallic. Well, we have come up with very small packaging of 200 ml in metallics also, because in a lot of time people use metallics for decorative purposes also. They use it for temples, they use it in some other places. So we have come up with that packaging in MTL Shine as well. So even that packaging is available now, sir. சூப்பர். நண்பர்களே, இப்ப மொத்தமாக நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கிறத பார்ப்போம். நம்மகிட்ட துளசி பேர்ல இப்போ தயாரா இருக்குது பாத்தீங்கன்னா, பிரைமர்ஸ்ல 3 வகையா இருக்கு. நம்ம பார்த்தோம். புட்டியில 1 இருக்கு, பாலிமர் விரைவில் வரும், நமக்கு பவுடர் ஃபார்ம்ல வரும். அடுத்தது பேசிக் எமல்ஷன்ல 2 இருக்கு. அது இன்டீரியர் 1, இன்டீரியர் ஃபேம், எக்ஸ்டீரியர் கிரேஸ் சொல்லிட்டு. அடுத்து அதுலயே பிரீமியம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பாத்தீங்கன்னா, ஆவ்ரா இன்டீரியருக்கு, வைப் எக்ஸ்டீரியருக்கு இருக்கு. அது போக ஸ்பெஷல் ப்ராடக்ட் சொல்ல போனோம்னா நம்ம ஆல்ரவுண்டர், அது இன்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் ஒரு நல்ல கம்பீரத்தை தரக்கூடியது. அப்புறம் நம்ம இப்போ வந்து மெட்டாலிக் பெயிண்ட் வந்துருக்கு. இப்ப மெட்டாலிக் பெயிண்ட்லயும் நம்ம 200 கிராம் சாம்பிள் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இது டெக்கரேட்டிவ் பர்பஸ் சொல்லக்கூடிய அந்த கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள், இந்த மாதிரி வெளியே ஒரு மினுக்கம் தேவைப்படுற இடங்களுக்கு பயன்படுத்துறதுனால அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். எஸ் சார். So what our product and what product is called, this is in the market. So this is the product comparison. Obviously I'll come up with a new price comparison because the new prices are out now. Even our prices with the incorporation of RCM software system and the prices of the products available in the market. I'll just give one comparison of that as well in our next meeting, or probably I'll be circulating it before the meeting also. So this is just an overview of which product in RCM Tulsi Paints line
competes with what product in the market. Now, this is very much important in paint industry. Please try to understand, because a lot of time what happens is we take, say for an example, what people do is they compare Grace interior emulsion with some premium quality interior emulsion in the market, say Apcolite advanced emulsion or probably Beauty Gold. So what people usually make mistake is they don't compete with a proper product, and then they come up with a feedback that our product probably is inferior. They generate a sense of, that doubt or that question mark in their mind. So I always say a 45 kg wrestler should always wrestle with a 45 kg category. He should not be wrestling with a 55 kg category, because if he is doing that, obviously he'll lose the round. So we should make sure that whatever we are comparing, we should be comparing. Say if it is a Grace interior emulsion, it has to be compared with the Tractor Emulsion Advance if you are comparing with a product of Asian Paints. If you are comparing with Berger, it should be this particular product. So we are very sure that should be compared with what product, so that we get optimum output. So this is the intent of this particular product comparison chart. Sir, please convey this particular message of mine, and then we'll move on. Yeah. நண்பர்களே, இதை கொஞ்சம் பாருங்க. இந்த சார்ட் இப்ப ஷார்ட் ஸ்கிரீன் சார்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க. இதுல ஒவ்வொன்றுக்கும் மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயிண்ட்டுகளுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசத்தை போட்டிருக்கிறோம். விலை வித்தியாசத்தை நான் விரைவில் போடுறேன். இப்ப ஏன்னா நம்ம ஆர்சிஎம்லயும் அப்டேட் பண்ணிட்டோம் விலையை. இப்ப மார்க்கெட்லயும் விலை கூடி இருக்கு எல்லா இடத்துலயும். இது ரெண்டையும் போடுறதுக்கு முன்னால இடையில லீடர்ஸ் மூலமாக ரஜினி சார் மூலமாக எல்லாத்தையும் சர்க்குலேட்டும் பண்ணுவேன். இப்ப முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க. இதுல ஒண்ணு யோசிக்க வேண்டியிருக்கு என்னன்னா, நம்ம மக்கள் செய்யற ஒரு பிழை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரேஸ் பெயிண்ட் எடுத்துக்கிறோம். கிரேஸ் பெயிண்ட் இருக்கிறது நமக்கு என்னது, அது ஒரு நார்மலான பெயிண்ட், நம்மளோட தரத்துல குறைவான தரம் உள்ளது. அதை கொண்டு போய் அவங்க நேரடியா என்ன செய்யறாங்க, மார்க்கெட்ல இருக்கிறத பியூட்டி கோல்டோட கம்பேர் பண்றாங்க. பியூட்டி கோல்டோட கம்பேர் பண்ணும்போது அப்படி பண்றாங்க. இப்ப எதையுமே அந்த தரத்துக்கு தான் பண்ணணும். அப்போ அந்த சேம் குவாலிட்டி, அந்த சேம் ரேட்டுக்குள்ள குவாலிட்டியோட கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு நம்ம இது எவ்வளவு குறைவுங்கிறத புரிய முடியும். உதாரணத்துக்கு ரெஸ்லிங் மல்யுத்தம் பண்றாங்க. 45 கிலோ கேட்டகரின்னு ஒன்று இருக்கு, 50க்கு மேல உள்ள கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. அப்போ 45 கிலோக்காரர் போய் 50க்கு மேல உள்ள மல்லு கட்டா தோத்து தான் போவார். அப்ப அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொருக்கும் மார்க்கெட்ல இப்ப பேர் பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கலாம். அப்ப இதை வச்சே நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்ப ஆசியன் பெயிண்ட்ஸ்ல என்ன இருக்கு, நம்மளோட கிரேஸுக்கு ஈக்குவலா டிராக்டர் எமல்சன் தான் பண்ணி ஆகணும். அங்க போய் பியூட்டி கோல்ட பண்ணக்கூடாது. அப்போ அடுத்தது பிளேஸை பார்த்தோம்னா, பிளேஸை பார்த்தீங்கன்னா டு கேர் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது நம்மளோட உண்மையான குவாலிட்டி நமக்கு தெரியும். எஸ் சார். So the marketing tools are also available in the system now. Already these 200 ml so small samples have started moving to the repos, and this particular brochure which I wanted to show, I actually already showed it in the last meeting also. So this is the copy of our beautiful brochure which has already arrived, and I'll be sending this brochure to the depots in our first consignment to Tamil Nadu, and in our next consignment to Kerala as well. So this has all the information of all the products, and whatever details we want, everything is there in this particular brochure. So coming up product selection chart, like I was specifying previously, we are coming up with a good polymer putty board, wherein we a shade card, which is very much necessary if we do the paint business. So these marketing tools are available now. These 200 ml samples which we have already, much important. Even if a PUC has not installed a tinting machine, he must be keeping these samples with him, because all the distributor need these samples in order to get an approval of any site. These samples should be taken to the stand feel and effect of our paint with the competitor, and we can use easily get that particular site for ourselves. So these are very much important, which we have already started. Make sure that each and every leader, each and every distributor has a set of all the samples. He has these brochures, he has comparison chart. So all these things are very much necessary if we have planned to do paint in RCM business. Yes, sir.
Nasa sir. Nasa sir, hello. Nasser sir. ஹலோ. Yes, now audible sir. ஓகே ஓகே. ஃபார் மீ ஆல்சோ டவர் ஃபிளெக்சிபிள். ஓகே, இப்போ நமக்கு மார்க்கெட்டிங் டூல்ஸ் ரெடியா வந்தாச்சு நிறைய. இப்போ நம்ம 200 கிராம் 200 கிராம் சாம்பிள் வந்தாச்சு. இது எல்லாமே அங்க கிடைக்கும். ஒரு டென்டிங் மிஷின் வைக்காத பியூசிகளும் இதெல்லாம் அங்க வச்சிருக்கும் போது என்ன ஆகும், அப்போ டென்டிங் மிஷின் இருந்து பெயிண்ட் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, இதை நம்ம அவங்க வச்சிருந்தா என்ன ஆகும், இது இருக்குதுங்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்ப பியூசிக்கு சேல்ஸ் கிடைக்கும், லீடர்ஸுக்கான ஒரு பிசினஸும் கிடைக்கும். அப்ப இதுதான் நமக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை முழுசா யோசிச்சு நம்ம நிறுவனம் கொடுத்துருக்கு. எஸ் சார், ஐ மே கம்ப்ளீட்டட் பிகாஸ் ஐ மிஸ்ட் சம் பாயிண்ட்ஸ் இட் சீம்ஸ். Ranjit sir will be Nothing sir, nothing. These are Okay. இது வந்து Thank you sir. இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து டிண்டிங் மிஷின் இல்லாத ஒரு ஷாப்புக்கு கூட நமக்கு நிறைய ஆளுக்கு வந்து பெயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ரௌசர் மட்டும் தேவை இருக்கு. பிகாஸ் இந்த ப்ரௌசரை வந்து டிஜிட்டல் ப்ரௌசரா மாட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரௌசரை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா ப்ரௌசர்ஸும் வந்து ஏற்கனவே வந்து துளசி பெயிண்டோட ஆஃபீஸ்ல ரெடியா பண்றாங்க. அது வந்து உங்களோட டெப்போவில் வந்து நெக்ஸ்ட் டோடில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 200 ml அந்த சாம்பிள் பீஸும் கிடைக்கும். நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது இந்த ப்ரௌசர் 200 ml சாம்பிளும் மேக்ஸிமம் ஆளுங்க நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு ஒரு புது, ஆக்சுவலி நாட் ஓன்லி தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியாலே வந்து புதுசா வந்து இது பெரிய லெவல்ல வரப்போற ஒரு ப்ராடக்ட் தான் துளசி பெயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌசரும் இந்த சாம்பிள்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஆளுங்களை டேக்கிள் பண்ண முடியும். நிறைய ஆளுங்க நமக்கு இதுக்குள்ள துளசி பெயிண்ட்டுக்குள்ள கொண்டு முடியும். ஸோ இந்த டெப்போல இந்த பொருள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இது பர்ச்சேஸ் பண்ணுங்க. எஸ் சார் ப்ளீஸ். That was the basic discussion sir. That was the basic idea which I suggested. My intent was we should come up with as many stores as possible. The material should be available at the depot. Our tools should be ready so that we are ready for the market, and a huge market is waiting for us. It is just we have to start our first step in that particular direction, and we are standing here with all our efforts. If you have any kind of queries for any particular sites, our team will be helping in that manner. And even I am eagerly waiting to come down to Tamil Nadu. So probably next month we'll align at some dates with Ranjit sir, so that we can have those physical meetings, those physical appearances, and then we can go through all those understandings of paint. So that's it from my side. I always say कि रोटी और कपड़ा RCM ने हमको हमेशा से दिया है. अब मकान की बारी है, तो मकान की तरफ तुलसी पेंट RCM का पहला कदम है. Stay home, stay safe, and thank you so much sir. Yes sir. And Nasser sir, thank you Yes, for sir. Yes, sir. translating for me basically. Yeah. Thank you so much for translating for me. Thank you. It's my duty. Yes. இப்ப நண்பர்களே, இப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண வச்சிருந்த விஷயங்கள். நம்ம இதை தயார்படுத்திப்போம். அடுத்து பெயிண்டை பத்தி நுணுக்கமான விஷயங்கள்லாம் அடுத்து வர கூட்டங்கள்ல பேசுவோம். இதை நம்ம வருங்காலங்களில் இந்த லாக்டவுன் முடியட்டும், நேரடியாக ஒரு லைவ் மீட்டிங் வரணும், நம்ம நேரடியாக எல்லாரும் சந்திக்கணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையும். குறிப்பாக இப்போ நம்ம முதல்ல சொன்னது போல ஒவ்வொரு பிஎஸ்சியும் ஒவ்வொரு லீடரும் அந்த 200 மில்லி உள்ள பேக்கும் அப்ப ப்ரௌசர்ஸும் கையில வச்சிருக்கும் போது தான் RCMல துளசி பெயிண்ட் ஒண்ணு இருக்கு. துளசி பெயிண்ட் உழவு தரமானது, உழவு மலிவானதுங்கிறது எல்லாத்துக்கும் உணர வைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். இதை சிறப்பா நம்ம கொண்டு போவோம். திறம்பட இதை கொண்டு போய் மாபெரும் வெற்றியை பெறணும். நமக்கு நேரடியா வந்து சந்திக்க முடியலங்கிறது வருத்தமா இருந்தாலும் விரைவில் அதை நம்ம சாதித்து காட்டுவோம் எல்லாத்தையும். இப்ப RCM என்பது என்ன சொல்லிட்டு இருந்தோம் இதுவரையும், ரொட்டி கப்படா அவர் மக்கான். அப்ப ரொட்டி என்பது சாப்பாடு, கப்படா என்பது உடை, உணவு. உறைவிடம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு ஒரு பெண்டிங் இருந்தது. அந்த பெண்டிங் நிறைவடைஞ்சிருச்சு. துளசி பெயிண்ட் வந்த உடனே உறைவிடத்திற்கான அலங்காரமும் அங்க எல்லாம் வராச்சு. இது போக இன்னும் உறைவிடத்துக்கான அனைத்தும் வர தயாரா இருக்கு. அப்ப இந்த பெயிண்டை நம்ம திறம்பட கொண்டு போய் இதை மார்க்கெட்ல ஒரு சேர்த்து இதை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இதோட தரத்தை புரிய வச்சிட்டோம்னா இன்னும் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. கட்டடம் கட்டுவதற்கான அனைத்து மெட்டீரியலும் தயாரா இருப்பதுதான் துளசி பெயிண்ட். ஆனா முதலில் வந்த பெயிண்டை முதல்ல பயன்படுத்தி சரியான முறையில் உணர்ந்து சரியான முறையில் இதை நகர்த்தி கொண்டு மக்கள் சேர்க்கும் போதுதான் இது வாய்ப்பு இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். தேங்க்யூ சுமிஜி. தேங்க்ஸ் a lot. Sumit sir, thank you so much.